தற்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் 18ஆம் படி ஏறி சில நொடிகள் மட்டுமே ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியும். மேலும் சிறிது நேரம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரும்பாலான பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து 18ஆம் படி ஏறி பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போது 18வது படியில் ஏறிய பின் தரைப்பாலத்தில் ஏற வேண்டிய அவசியம் இல்லை. பக்தர்கள் நேராக கொடி மரத்தை கடந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு இடதுபுறம் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் 18வது படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்த அதே வரிசையில் செல்லலாம். இதற்காக இடது மற்றும் வலது பக்கங்களில் 2 கோடுகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் பக்தர்கள் குறைந்தது 20 வினாடிகள் தரிசனம் செய்யலாம். பக்தர்களை 2 கோடுகளாக பிரித்து நடுவில் பெரிய நீளமான கரை அமைக்கப்பட்டு வருகிறது. வரும் 14ஆம் தேதி முதல் பக்தர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி தரிசனம் செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார்.